மூன்றாம் பிறை நாவலினுடைய ஆசிரியர் மானசீகன் முதலில் ஏற்புரை வழங்குவார். அவைக்கு வணக்கம். தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன், ஒரு இலக்கிய பேச்சாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சமகால உதாரணம் அண்ணன் ஆறுமுகத்தமிழன் அவர்களுக்கும், மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறையை, ஒரு ஆய்வுரையை வழங்கிய கவிஞர் மனுசியபுத்திரன் அவர்களுக்கும், தமிழினிக்கும் மிக சிறப்பான ஆய்வுரைகளை வழங்கிய கோகுல் பிரசாத் செல்வ புவியரசன் அவர்களுக்கும், தமிழினியினுடைய மகத்தான எழுத்தாளர்களான அமலன் ஸ்டான்லி, கார்த்திக் நேதா, அருண் நரசிம்மன் என்கிற 3 எழுத்தாளர்களுக்கும், இந்த 4 எழுத்தாளர்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினருக்கும், தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. வழக்கமாக வகுப்பறைகளில் வந்து நின்றால் 55 நிமிடம், மேடைகளில் வந்து நின்றால் குறைந்தது 20 நிமிடம் என்பதுதான் என் அளவு. இன்றைக்கு நான் பேச்சாளனாக நிற்கவில்லை. ஒரு ஏற்புரை எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அதுவும் ஒரு 8 மணிக்கு தாண்டிய பிறகு அந்த ஏற்புரை எந்த அளவுக்கு நீடிக்க வேண்டும் என்கிற நுட்பத்தை தெரியாமல் ஒருவன் பேச்சாளராக இருக்க முடியாது. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், கடைசியில் வெளியிடப்பட்ட நாவலுக்கு ஏன் முதலில் ஏற்புரை? அண்ணன் ஆறுமுகத்தமிழன் அவர்கள் எப்போதுமே மிக நுட்பமானவர். மானசீகனே சீக்கிரம் முடித்து விட்டால் மற்றவர்கள் இன்னும் சீக்கிரமாக முடித்து விடுவார்கள் என்கிற தந்திரத்தை அவர் உள்ளே ஒளித்து வைத்திருக்கிறார். உண்மையிலே மனதுக்கு நெகிழ்வாக இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் 7 வயதிலிருந்து மேடையில் பேசுகிறேன். 7 வயது. அதே போல் எழுதி கொண்டும் இருக்கிறேன். ஆனால் நான் எழுதுவதை பெரும்பாலும் யாரிடமும் காட்டுவதே இல்லை. ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே நான் பேச்சாளன், நான் எழுத்தாளன் அல்ல என்று நானே ஒரு மனபிம்பத்தை எனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறேன். தற்செயலாக முகநூல் வந்த பிறகுதான் எழுத ஆரம்பித்தேன். ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஏராளமான பின்தொடர்பாளர்கள், ஏராளமான வாசகர்கள் என்னை பின்தொடர்ந்தது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, எப்போதுமே எதற்காகவும் பேச்சு உட்பட எனக்கு கிடைத்த அவ்வளவு வாய்ப்புகளுமே தேடி போகாமல் தானே அமைந்தவைதான். ஒருவேளை சில நேரங்களில் சில மனிதர்களை தேடி போயிருந்தால் சில உயரங்கள் கிடைத்திருக்கலாம். ஆனால் இந்த மனமகிழ்ச்சியும் நான் எப்போதும் உயிராக கருதுகிற சுயமரியாதையும் நான் இழந்திருப்பேன். அப்படி பதிப்பகங்களை தேடி போவது என்பது என் இயல்பல்ல. ஆனால் தமிழினுடைய மகத்தான நாவல்களை, மிக முக்கியமான படைப்புகளை எழுதிய தமிழினி வசந்தகுமார் அவர்கள் ஒரே ஒரு பதிவில் என்னை எழுத்தாளராக கண்டடைந்தார் என்பது நான் பெற்ற பெரும் பேறு. இன்றைக்கு நான் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாவல் எப்படி எழுதியிருக்கிறேன் என்பதை அவர் 2018 இப்படி ஒரு படைப்பை, இப்படி ஒரு எழுத்தை மானசீகனால் கொடுக்க முடியும் என்று பார்க்கிறவர்களிடமெல்லாம் சொல்லி தெரிந்த வசந்தகுமார் அவர்களின் நம்பிக்கை தான் 11 நூல்களை தாண்டி 12வது நூலாக வந்து நிற்கிற போது இப்படி ஒரு மிக முக்கியமான நாவலாக வந்து நிற்கிறது. அதற்காக தமிழினிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக மனுஷ் அவர்கள். பொதுவாக மனுஷ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கவிஞர், பதிப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர் என்பதை தாண்டி அரசியல்வாதியும் கூட. அதற்காகவே அவரோடு எனக்கு நிறைய உறவு இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக நான் அவரை விட்டு ஒதுங்கியே இருப்பேன். ஏனென்றால் அவர் தினந்தோறும் ஏதாவது ஒன்றை கேட்டு தன்னை நோக்கி வருகிறவர்களை அன்றாடம் சந்திக்கிறவர். அந்த கூட்டத்தில் ஒருவனாக நான் எப்போதும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சூளுரையோடு நான் இருப்பதால் தூரத்தில் இருந்து கொண்டே மனசோடு என்னுடைய உறவு இருந்திருக்கிறது. நான் சொன்ன ஒரே காரணத்திற்காக இங்கு வந்து ஒரு அற்புதமான ஆய்வுரையினை, வாழ்த்துறையினை வழங்கிய மனுஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாவலை பற்றி நான் எதுவும் சொல்லப் போவதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். மனுஷ் அவர்கள் சொன்னதை போல இது கண்டிப்பாக ஒரு இஸ்லாமிய நாவல் என்கிற அளவில் குறுகி போவதை நானும் விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த நாவலில் இஸ்லாமியர்கள் குறித்த சித்திரம் மட்டுமல்ல, இது தமிழ் சமூகம், குறிப்பாக எங்களுடைய தென்பகுதி வாழ்க்கை என்பது எல்லா மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். இந்த நாவலில் பல்வேறு சமூகங்களினுடைய சித்திரம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இலக்கியம் என்பது ஆள் மனதை பேசுவதுதான் இலக்கியம். இந்த நாவலில் மையமாக நீங்கள் கண்டறிய போவது மனித மனதினுடைய ஆள் மனம்தான். அப்பிறகு வாழ்க்கை நம்மிடத்தில் நடத்துகிற தற்செயல் விளையாட்டுக்கள் தான். தற்செயல்களின்
கணிதங்களால் உருவாகிற கவிதை தருணங்களே இவ்வுலகை ஆள்கின்றன என்பது இந்த நாவலினுடைய ஒரு முக்கியமான வரி. அதுதான் மையம். அதனால் இந்த நாவலை எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசி வரை இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைத்து சொந்தங்களுக்கும், எங்கெங்கோ இருந்து இந்த நிகழ்விற்காக வந்து கல்லூரி மாணவர்கள், பெண்கள் வந்து இருந்து இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு நெகிழ்வான நாள், மன நிறைவான நாள். அனைவருக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.